கிராமத்துல என்ன நடக்கிறது, வைதேகி என்ன திட்டம் போடுறா, மகேஷ் ஆபீஸ்ல என்னென்ன நடக்கிறது, இதையெல்லாம் நான் சுத்தி பார்த்துட்டே தான் இருக்கேன். பார்ட் டைம் ஜாப் மாதிரி. எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி அம்மா. நேற்றுல என்ன லாபம் இருக்கு சொல்லு. அந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்னேகாவோட ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு அவளோட தான் வாழணும்னு ஆசைப்பட்டு என்னையும் விட்டுட்டு இந்த வீட்டையும் விட்டுட்டு போனாரு மாமா. புருஷன் இப்படி போனாருன்னா பொண்டாட்டியால என்னதான் மாமா செய்ய முடியும்? பேபி சோப்பு கேக்குதோ? எதுக்கு? நல்ல பளபளான்னு சிகப்பாயி நாளைக்கு ஒருத்தனை மயக்கிறதுக்கா? நல்லா தேங்காய் நாரை போட்டு தேய்ச்சி விடு. நீ கிராமத்துல அதுதானே பண்ணிட்டு இருந்த. போ. பேபி சோப்பு கேக்குதா? பேபி சோப்பு. ஐயோ, 100 ரூபாவா போட்டு வச்சிருக்கா கொள்ளக்காரி. இதெல்லாம் ஏன் பணம் தானேடி? இதோ பாருங்க, இதெல்லாம் உங்க பணம் இல்ல. நான் பக்கத்தாத்துக்கு பட்டணம் செஞ்சு கொடுத்து சம்பாதிச்ச காசு, எதிர்த்தாத்துக்கு பாட்டு சொல்லி கொடுத்து சம்பாதிச்ச காசு. இதெல்லாம் தொட்டேள் கையை வெட்டி விடுவேன். பின்ன ஏண்டி என்கிட்ட வந்த பணம் கேட்ட? அது மாமி வாங்க. வந்துட்டான் உன்னுடைய பிஆர்ஓ. அங்க நடந்ததெல்லாம் கட கட கடகடான்னு உங்ககிட்ட வந்து ஒப்பிப்பான். நீங்க மட்டும் என்ன, ஒரு காலத்துல இங்க நடந்ததெல்லாம் சொக்கலிங்க அதுல போய் கொட 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 மாந்தி எடுத்துட்டு இருந்தேன். என்னடி ஒரு காலத்துல நான் என்ன ரிட்டையர் ஆயிட்டேன்? உங்ககிட்ட எனக்கு என்னடி பயம்? இப்ப கூட இங்க நடந்ததெல்லாம் அங்க போய் சொல்லுவேன். ஐய, இவங்க என்ன சும்மா நச்ச நச்ச நச்சன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே இப்படிதான். நீங்க சொல்லுங்க மாமி. இப்ப லேட்டஸ்ட் விஷயம் என்னன்னா, மகேஷுக்கும் ஸ்னேகாவுக்கும் வீட்டுல ஒரே பிரச்சனை. மகேஷுக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா அந்த பெரிய கம்பெனியோட எம்டி ஒரு பொண்ணு. அது சரி. ஆம்பளையில் வேலை செய்யற கம்பெனியே இந்த அயோக்கியனுக்கு தெரியாதா? பொம்மை நாட்டிகள் எம்டியா இருக்கிற கம்பெனியை தான் தேடி 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 போய் வேலைக்கு போவோம் போல இருக்குமே. மகேஷ் வேலைக்கு போறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை உங்களுக்கு தான். எப்படி? என் கடனை அவன் அடைச்சிருவான், ஆனா ஸ்னேகாவை பாட விடாம பண்ணிடுவான். புரியுதா? ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் ஸ்னேகா பாடுவா. போன தடவை நான் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணதுனால தான் அவ பாடினான். சொக்கலிங்க கூட வந்து சொன்னார், ஆனா அவ பாட மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. இப்படியே அவ அடம் பிடிச்சு உட்காந்துருந்தானா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே. நீங்க வந்து பேசுங்க. எத்தனை வாட்டி தான் நான் வந்து பேசுறது? அவ என்ன குழந்தையா? எனக்கே வெறுப்பா இருக்கு. மாமி, காரியம் நமக்கு தானே ஆகணும். எறும்பு ஊற தானே கல்லு தேயும். நீங்க வந்து பேசி பாருங்க. நான் என்னதான் பண்றது? பேசாம உயிரியே விட்டுடலாம் போல இருக்கு. ஒரு பொண்ணு பெத்து நான் படுற அவஸ்தை போதும் பகவானே. என்ன மாதிரி யாருமே இந்த உலகத்துல கேவலப்படக்கூடாது. இதை பாருங்க, உங்களால மட்டும்தான் ஸ்னேகாவோட மனசை கரைக்க முடியும். ஏன்னா அவளுடைய குழந்தை காயத்ரி இங்கதான் இருக்கா. நீங்க சொன்னா மட்டும்தான் அவ கேட்பா. சரி, இதுதான் நான் பண்ற கடைசி முயற்சி. இதுக்கப்புறம் அவ பாடினா பாடுறா, பாடாட்டா எக்க இடம் கட்டு ஒழியறா. நீங்க சொல்றதை சீக்கிரம் செய்யுங்க. ஏன்னா ஸ்னேகா கர்ப்பமா இருக்கா. அதனால மகேஷ் ஸ்னேகா மனசுல இருந்து காயத்ரியை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் ஸ்னேகாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா மொத்தமா காயத்ரியை மறந்துடுவா. புது குழந்தை மேல பாசத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவா. அட பாவி, இப்படி கூட நடக்குமா? நடக்கும். மகேஷ் நடக்க வச்சிருவான். ஏதோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வரேன். கேசவன் ஸ்னேகாவையும் மகேஷையும் பிரிக்கிறதுக்கு தூண்டி விட்டுட்டு போறான். வைதேகி ஸ்னேகா கிட்ட போய் மோதுவா, அவ மகேஷ் கிட்ட போய் முட்டுவா, தாலி கட்டுன்னு சொல்லுவா. மகேஷ் உடனே ரோஜா கிட்ட போய் டைவர்ஸ் கொடு, சொத்த கொடுன்னு கேட்பான். ஒருவேளை ரோஜா டைவர்ஸையும் கொடுத்து சொத்தையும் கொடுத்துட்டா ஸ்னேகா பணக்காரி ஆயிடுவா. விடக்கூடாது. ரோஜா எந்த காரணத்தை கொண்டும் டைவர்ஸும் கொடுக்க கூடாது, சொத்தும் கொடுக்க கூடாது. நாம ரோஜா கிட்ட போய் பேசி அவளை பலப்படுத்துவோம். கலா சார், இந்த ஜிபி பை ஸ்பெசிமென் சார் டைம் 5 o'clock ஆயிடுச்சு. மார்னிங் வந்து சப்மிட் பண்ணிரு சார். எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கேன் சார். ஓகே ஓகே சார். மே கம் இன் மேடம். வாங்க மேடம், இந்த செக்ல எல்லாம் கையெழுத்து போடணும்.
சோப்போட ஆட அநியாயமா கோட்டை விட்டீங்களே சார். மேடம் டஃப் காம்படிஷன் மேடம். அந்த டெக்ஸ்டைல் விளம்பரமும் போச்சு, ஹெல்த் ட்ரிங்க் விளம்பரமும் போச்சு. மேடம் அந்த செக்கில் கையெழுத்து விட்டு போச்சு மேடம். என்ன செக் அது? மேடம் என் சேலரி செக் மேடம். வேணும்னே தான் விட்டேன். நீங்க கவனிக்கிறீங்களான்னு பார்த்தேன். இதெல்லாம் நல்லா கவனிங்க. கம்பெனியை வளர்க்க சொன்னா மீசையை மாத்திரம் வளர்த்து வச்சிருக்கீங்க. என்ன மேடம் பண்றது? அது ஒண்ணுக்கு மட்டும்தான் என் பொண்டாட்டி பயப்படுறா. மகேஷை பாருங்க சார், மகேஷை பாருங்க. அதெல்லாம் ஒரு மீசையா மேடம்? பூனை மீசை மாதிரி. ஷட் அப். நான் மீசையை பத்தி சொல்லல. மகேஷோட பர்ஃபார்மன்ஸை பாருங்க சார். ஆஃபீஸில் சேர்ந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 8 ப்ராஜெக்ட் சக்சஸ். கம்பெனிக்கு டர்ன் ஓவர் மட்டும் 80 lakhs. மச்சம் மேடம். ஷட் அப். போய் அவர் வர சொல்லு. சரி மேடம். கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் போயாச்சா? அப்பவே மேடம். நீங்க? இப்ப மேடம். போய் தொலைங்க. நீ இப்படி விழுந்து விழுந்து வேலை செய்யறது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. யோ நான் பாராட்டலையா, திட்டுறேன். உனக்கெல்லாம் வீடு வாசல் இல்லையா, பொண்டாட்டி புள்ள இல்லையா? கிளம்பி தொலையா. உன்னால நான் கிளம்ப முடியல. ச்சே, உன்ன மாதிரி இப்படி விழுந்து விழுந்து வேலை பார்க்கறவன்லாம் மனுஷனாயா? போ, எம்டி கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். அப்பா வெயில் ஆரம்பிச்சிருச்சுமா. வாங்க மாமா. எங்க போயிட்டு வரீங்க? வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு வராமா, சொத்து விஷயமா. மாமா. ஆஹா அம்மாடி, அன்னைக்கு மகேஷ் வந்து அந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நம்ம அலட்சியமா இருக்க கூடாதுமா. கரெக்ட் தான். என்ன பண்ண போறீங்க? சொத்தெல்லாம் உன் பேருக்கே எழுதி வைக்க போறேன்னு அன்னைக்கு சொன்னேன் இல்லையா? அதை நான் விளையாட்டுக்கு சொன்னதா நினைச்சியா? இல்லம்மா, நான் சீரியஸா சொன்னது. எனக்கு மகேஷை விட நீயும் ஜீவாவும் தான் முக்கியம். நான் செய்யறது உனக்கு பிடிக்கலன்னு உன் முகபாவத்திலே தெரியுது. எனக்கு யார் சொத்தும் வேண்டாம். என் சொந்த கால்ல என்னால நிக்க முடியும். வேண்டான்னா என்ன அர்த்தம்? அந்த சொத்தெல்லாம் எடுத்து வித்து இப்பவே செலவு பண்ணு நான் சொல்றேன். அது என்ன அழுகி போற பொருளா? அது பாட்டுக்கு உன் பேர்ல கிடக்குது. சொத்து வானான்னு நீ சொல்ற பாரு, அந்த உன் தைரியம் எனக்கு தெம்ப கொடுக்குதுமா. அன்னைக்கு மகேஷ்னு அவனை கெஞ்சி அழுதுகிட்டு இல்லாம வெட்டு 1 துண்டு 2 பேசின பாரு, அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஆரம்பத்துல இருந்தே அவனை அப்படி டீல் பண்ணிருக்கணும். ரோஜா, ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்தி வருது. என்னென்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை மாமி, ட்ரிப்ளிகேன்ல தானே ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு, நீங்களும் அங்கே தானே இருக்கீங்க, அதை தான் சொல்ல வரேன். தூர்தர்ஷன் கூட தான் திருவள்ளிக்கேணியில இருக்கு. ஆமா, அதை நான் விட்டுட்டேன், ஞாபகப்படுத்திட்டீங்க. என்னன்னா கிண்டல் பண்றேன். மாமா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். உட்காருங்க மாமா. ரோஜா, லேட்டஸ்ட் நியூஸ் உனக்கு தெரியுமா? மகேஷ் ஒரு ஆட் ஏஜென்சில வேலைக்கு சேர்ந்துட்டாரா? அவர் எங்க வேலைக்கு சேர்ந்தா எனக்கு என்ன? அது இல்லடி அம்மா, அந்த கம்பெனி முதலாளி ஒரு பொண்ணா. நான் அங்கே இங்கே எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டேன். ஸ்னேகா அந்த வேலை வேண்டான்னு சொன்னாலாம். அதையும் மீறி மகேஷ் அந்த வேலையில போய் சேர்ந்துட்டாராம். அதனாலே இப்ப அவ 2 பேருக்குள்ள சரியான பேச்சுவார்த்தை இல்லையா. அந்த பொம்பளை எம்டிக்கும் மகேஷுக்கும் ஏதோ கசமுசா இருக்குமோன்னு ஸ்னேகா சந்தேகப்படுறாளாம். இதெல்லாம் நான் உனக்காக கஷ்டப்பட்டு சேகரிச்ச தகவல். தான் செஞ்ச தப்புக்கு தான் தானே தண்டனை அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லடியம்மா, ஸ்னேகா ஆத்துல எது நடந்தாலும் அந்த கேசவே வைதேகியண்ட வந்து போட்டு கொடுத்துறான். ஸ்னேகாவையும் மகேஷையும் பிரிக்க அங்க எல்லாரும் சதி திட்டம் போட்டுருக்கா. இதனால மகேஷ் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் நான் வந்து உன்னண்ட சொல்றதுல எனக்கு என்னடியம்மா லாபம் இருக்கு? மகேஷும் ஸ்னேகாவும் பிரியணும், அந்த மகேஷ் உன்னண்ட வந்து சேரணும். இதுல நேக்கு என்ன லாபம் இருக்கு? ஸ்னேகா எவ்வளவு போராடினாலும் நான் மகேஷ்க்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். கரெக்ட். நான் ஒன்னும் ஆத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல. ஸ்னேகா ஆத்துல என்ன நடக்கிறது, வைதேகி என்ன திட்டம் போடுறா, மகேஷ் ஆபீஸ்ல என்னென்ன நடக்கிறது, இதையெல்லாம் நான் சுத்தி பார்த்துட்டே தான் இருக்கேன். பார்ட் டைம் ஜாப் மாதிரி. எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி அம்மா. நேக்கு இதுல என்ன லாபம் இருக்கு சொல்லு? அந்த வைதேகியும் ஸ்னேகாவும் பலே கைகாரிங்க, பணத்திலேயே குறியா இருப்பாளுங்க. இளவு வீட்டுல போய் ஒப்பாரி வச்சு அழும்போது பந்தல்ல பாவக்காயின்னு எவ்வளோ சொன்னாலாம்.
அந்த மாதிரி இவா 2 பேரும் பணத்திலேயே குறியா இருப்பா. ஊர்ல வைதேகி கரம் வச்சு அந்த ரத்னசாமி கிட்ட பணம் பறிச்சா. இங்க பட்டணத்துல அவ பொண்ணு புருஷன் கிட்ட பணம் பறிச்சுட்டு இருக்கா. இவா 2 பேர்கிட்டயும் நீ எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். இதெல்லாம் உன் சந்தோஷத்துக்கும் நன்மைக்கும் தான். இதுல நேக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லு? தேங்க்ஸ் அம்மா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க, அவ சம்பளத்துல கட் பண்ணிடுறேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்ன வர சொன்னீங்களாமே? மிஸ்டர் மகேஷ், அந்த பட்டர்ஃப்ளை விளம்பரத்தை நீங்க எப்படி பிடிச்சீங்க? கையால தான் மேடம் பிடிச்சேன். குட் ஜோக். எனக்கு என்னவோ மிஸ்டர் மகேஷ், உங்களை பார்த்துட்டே இருக்கணும், உங்க கூட பேசிட்டே இருக்கணும் போல ஆசையா. மேடம், ஐம் சாரி, டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? இந்த மேடம் மேடம்ன்றதெல்லாம் ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான். நீங்க என்ன தாரானே கூப்பிடலாம். என் முழு பேர் என்ன தெரியுமா? நயன்தாரா. ஓ, அப்படின்னா மின்னும் கண்ணழகின்னு அர்த்தம். அது உங்களுக்கு பொருத்தமான பேர் தான் மேடம். என்ன நயன்னே கூப்பிடலாம். ஏன் டென்னு கூப்பிட்டா ஏத்துக்க மாட்டீங்களா? ஐம் சாரி, ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். ஐ லைக் யூர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? நீங்க அழகா இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். குறும்பு. ஏய், இல்ல, உண்மையை தான் சொல்றேன். டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். ஒரு நிமிஷம். என்ன இது? இல்ல, மனைவி முழுகாம இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. இல்ல, எதுக்கு மேடம் இதெல்லாம்? நாமெல்லாம் ஒரு குடும்பமா தானே இங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஆமா, உங்க மனைவி பேர் என்ன? என் வைஃப் பேரு ஸ்னேகா. உங்க குழந்தை பேரு? ஒரே ஒரு பெண் குழந்தை, பேரு காயத்ரி. என் வைஃப் மறுபடியும் கன்சீவ் ஆயிருக்கா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசை. ஸோ இந்த முறை ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் கிளம்புறேன் மேடம். என் வைஃப் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. யூ ஆர் வெரி லக்கி. ஏன் இப்படி சொல்றீங்க? வீட்டுக்கு போனா உங்க ஒய்ஃப் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. என்ன பாருங்க, எனக்குன்னு யாருமே இல்லை. சூன்யமான வீடு, தனிமையான வாழ்க்கை. நான் எதுக்காக வாழ்றேன்னு எனக்கே தெரியல மகேஷ். ஐம் சாரி. நான் என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களை போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு என்ன மேடம் குறைச்சல்? பணம் இருக்கு, அழகு இருக்கு, வாலிபம் இருக்கு. பூத்தாதான் மகேஷ் பூவுக்கு மதிப்பு. ஒரு ஆம்பளை நேசிச்சாதான் பொண்ணுக்கு மதிப்பா. இல்லைன்னா பொண்ணுன்ற வெறும் மண்ணு. நான் எதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கே புரியல. ஆனா உங்ககிட்ட மட்டும் மனசு விட்டு பேசணும்னு தோடுது. இந்த கேஷவன் வந்துட்டு போனானே, அவன் யாருன்னு தெரியுமா? அவன் என்னுடைய பிசினஸ் பார்ட்னர். அப்படியா? ஆனா அவனை நல்ல லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது. விஷம். எனக்கு பிசினஸ்ல நிறைய தொந்தரவு கொடுக்குறான். இந்த கம்பெனில பொதுமக்கள் பணம் நிறைய இருக்கு. அதனால நானே நினைச்சாலும் அவனை வெளியில துரத்த முடியாது. அவனால எனக்கு எந்த ஆபத்தும் எந்த நேரத்திலையும் வரலாம். அப்போ உங்களை மாதிரி சின்சியரான திறமையான ஆட்கள் எனக்கு வேணும் மகேஷ்.
அந்த கேஷவனால என் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். என்ன மேடம் நீங்க இவ்வளவு சீரியஸான மேட்டர்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. இது என்னோட யூகம் தானே. எந்த ஆதாரத்தை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க எப்ப வேணாலும் என்ன கூப்பிடலாம். தேங்க்யூ வெரி மச். இந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க ஒய்ஃபை சந்திக்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நான் பார்க்கணும். நீங்க இப்ப கிளம்புங்க. அவங்க உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். அப்ப நான் புறப்படுறேன். வரேன். ஹலோ, நான் தான். அந்த மகேஷ் இவ்ளோ மடையனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் சோகத்தை சொன்னதும் அப்படியே உருகிட்டான். நம்ம திட்டத்துக்கு இந்த இளிச்ச வாயின் தான் கரெக்ட். அப்பா நல்ல வேலை, ஜீவா தூங்கிட்டா. அடடடடா, என்ன ஆர்ப்பாட்டம்! மணி ராத்திரி 8ஆவது. மத்தியானம் போன ரோஜாவை இன்னும் காணோமே. ஜீவாவை பார்த்துக்கிறதுக்கு யாராவது இருந்தாவது நம்ம போய் பார்க்கலாம். என்ன பொண்ணு இவ, ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்ல வேண்டாமா? வாமா ரோஜா, இவ ஜீவா இருக்கிறானே அழுது என்னம்மா, என்ன நான் பேசுறது உன் காதுல விழலையா? என்ன நடந்தது? எங்க போயிருந்த? கோவிலுக்கு. கோயிலுக்கா? ஏமா இன்னைக்கு எந்த விசேஷமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம மத்தியானம் கோயிலுக்கு போனவ ராத்திரி வரைக்கும் அங்க இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. ஆஹா, நீ வேற எங்கேயோ போயிருக்கிற, ஏதோ தகராறு நடந்திருக்குது. எங்க போன சொல்லு. அப்படியே மனசை படிச்ச மாதிரி சொல்றீங்க. எங்க போன? ஸ்னேகா வீட்டுக்கு போய் அவ கூட தகராறு பண்ணியா? இல்ல. வேற எங்க? மகேஷ் ஒரு புது அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அந்த கம்பெனியோட எம்டி ஒரு லேடி. அந்த லேடி கூட மகேஷ் ரொம்ப நெருக்கமா பழகுறாருன்னு அலுமில மாமி சொன்னாங்க. பத்தியா, இதுக்கு தான் அந்த பொம்பளைய இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு சொன்னேன். உன்னை குழப்ப ஆரம்பிச்சிட்டா பாரு. குழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அந்த எம்டி எப்படி இருக்கான்னு நான் பார்க்கத்தான் போனேன். பொறாம அவ உன்னை விட அழகா இருக்கிறாளா, மாடனா இருக்கிறாளா, வசதியா இருக்கிறாளா தானே பார்க்க மாமா. போறேன். ப்ளீஸ் மாமா. சாரிமா. அங்க நான் மகேஷையும் பார்த்தேன். தான் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளவு தைரியசாலி அவன். 2 கல்யாணம் பண்ணத 3ஆவதா பழகுற பொம்பளை கிட்ட சொல்ற அளவுக்கு துணிச்சல்காரன் அவன். செய்யற தப்பையும் வெளியில சொல்றத சிலருங்க ஃபேஷனா வச்சிருக்காங்க. 2 கல்யாணம்னு எங்க மாமா அவர் ஒத்துக்கிட்டாரு. தனக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான். ஸ்னேகா மட்டும்தான் என் மனைவி. காயத்ரின்னு ஒரே ஒரு பொண்ணுதான். 2வது தடவையா என் பொண்டாட்டி உண்டா இருக்கான்னு கூசாம சொல்றாரு மாமா. அப்படியா சொன்ன அந்த உருப்படாத பையன்? நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன் மாமா. என்ன மனுஷன் இவரு? சட்டப்படி கட்டின பொண்டாட்டி பத்தி, ஜீவா பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல மாமா. திருட்டு பையமா அவன், திருட்டு பையன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்னேகாவோட ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு அவளோட தான் வாழணும்னு ஆசைப்பட்டு என்னையும் விட்டுட்டு இந்த வீட்டையும் விட்டுட்டு போனார் மாமா. புருஷன் இப்படி போனாருன்னா பொண்டாட்டியால என்னதான் மாமா செய்ய முடியும்? ஒண்ணு, நான் அவரை சாகடிச்சிருக்கணும். அதுக்கு மனசுல தைரியம் இல்ல மாமா. இல்ல, நான் செத்து போயிருக்கணும். அதுக்கு ஜீவா இடைஞ்சலா இருக்கா. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாச்சு மாமா. ஆனா இப்போ மறுபடியும் அவன் 2வது குழந்தை. அவன் ஒரு மானங்கெட்ட பயமா. அவனை நினைச்சா நீ இவ்வளவு கலங்குற? நீ அவனை மறந்துட்டேன்னு நினைச்ச. நீ இன்னுமா ஞாபகம் வச்சிருக்கிற? எப்படி மாமா மறக்க முடியும்? எல்லாரும் சொல்ற மாதிரி தாலியை கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டேன்னா மகேஷோட வாழ்ந்த வாழ்க்கையும் என் உணர்ச்சிகளும் செத்து போயிடுமா மாமா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன்.
என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. மகேஷ் என்னை இந்த அளவுக்கு வெறுத்து போறது காரணம் நீங்க தான் மாமா. நானா? நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் திருந்தணும்னு ஏதோ விளையாட்டா பண்ணதுமா? நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்க தான் எனக்கு பரிகாரம் செஞ்சு கொடுக்கணும் மாமா. பார்வதி என்னாச்சு உனக்கு? உட்காரு. தண்ணி கொண்டா. பார்வதி, பார்வதி, பார்வதி. அம்மா என்னையாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நீ வேற இல்லையா, அதனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா. மாத்திரை வேற சாப்பிடல, அதான் லோ பிரஷர் ஆயிருக்கும் போல இருக்கு, மயக்கம் வந்துருச்சு. பார்வதி, கடவுளே, எங்க அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். அம்மா, இந்த விபதி ஏட்டுக்கோங்கம்மா. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பட்டீஸ்வரனுக்கு வேண்டிக்கிட்டேன், உங்களுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. நான் அங்க பிரதட்சணை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். விபதி எடுத்துக்கோங்கம்மா. ராதா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதம்மா. நீ என் கூடவே தான் இருக்கணும், சரியா? சரிம்மா, இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். பார்வதி, உன் உடம்ப இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு நாம இங்க இருக்கிறது கஷ்டம். பேசாம சென்னைக்கு போயிடலாம். அங்க நீ ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ துள்ளி குதிச்சுக்கிட்டு தெரிஞ்ச, ஆனா இப்ப சோர்ந்து போயிருக்கியே. ஏ, சென்னையை விட்டா வேற ஊர்ல இருக்கிறவங்களாம் டாக்டர் கிடையாதா? கம்பவுண்டர் தானா? இல்ல, அதுக்கு இல்ல பார்வதி. உமக்கு உம்ம புள்ளைய பார்க்கணும், அதுக்கு நான் பலியாடா? ஐயா சொல்றது சரிதாம்மா. சென்னையில கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் வேற எங்கேயும் கிடைக்காது. அதுக்கு இல்லம்மா, அங்க போனா அங்க எங்க தங்குறது தானே யோசிக்கிறீங்க? சென்னையில என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வீடு இருக்கு. அவ இப்ப ஊர்ல இல்லம்மா. நம்ம அங்க போனா எத்தனை நாள் வேணா தங்கிக்கலாம். அது நான் வந்து அம்மா, உங்க உடம்பு தான் முக்கியம். நம்ம சென்னைக்கு போகலாமா? சரி, நீ சொன்னா சரிதாம்மா. சரி, நான் போய் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேம்மா. ம். எல்லாம் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, ராதா சொன்னா மட்டும் கேட்டுக்கிற. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? நீங்களா? இப்பதான் கரேஜை க்ளோஸ் பண்ணேன். உடனே என்ன இம்சை பண்ணணும்னு தோணிடுச்சாக்கும். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அருணா. உங்க அம்மா அப்பா ஊர்ல இல்ல, நீ தனியா சமைச்சு சாப்பிட்டுருக்க மாட்ட, பட்னி கிடப்பியோன்னு தோணுச்சு. ஏதோ ஜன்னல் வழியா எட்டி பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்க. பாத்தியா, எனக்கு தெரியும் நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கா ஃப்ரூட்ஸ் வேண்டாம் இந்தா. ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உங்களை கடிச்சு கொதறலாம் போல இருக்கு. அருணா, என்ன கடிச்சு கொதறதுக்கு பதிலா இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இதையாவது சாப்பிடு, உடம்புல விட்டமின் சத்து சேரும். ஏங்க இப்படி இம்சை திலகமா இருக்கீங்க? எங்க அம்மா அப்பா ஊர்ல இல்லைன்னதும் தலைக்கால் புரியாம ஆடுறீங்களா? அருணா ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. ஷோபா உன் கூட வந்து தங்கலாம்னா அதுக்கு அவங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. உங்க அம்மா அப்பா வெளியூர்ல இருந்து கூப்பிடலான்னு சொன்னா அதுவும் வேணான்னு சொல்ற. உனக்கு வேற உடம்பு சரியில்லம்மா. நடு ராத்திரியில ஏதாவது எமர்ஜென்சினா என்ன பண்ணுவே சொல்லு? எமர்ஜென்சினா நம்பர் 100 இருக்கு, டயல் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் போலீஸ்ல கண்ட்ரோல் ரூம்னு வச்சிருக்காங்க. நாம நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா அடுத்தவன் கண்ட்ரோல் நமக்கு எதுக்கு? இது என்ன நடுநிசி புது கவிதையா இல்ல இரவு நேர பாடகனா? இதோ பாருங்க, நான் நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளுறதுக்குள்ள மரியாதையா போயிடுங்க. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் உங்க மேல இறக்கப்படுவேன்னு நினைச்சீங்களா? நீங்க இறக்கப்பட்டு ஷோபாக்கு வேணா வாழ்க்கை கொடுங்க, என்ன விட்டுடுங்க. சும்மா நடிக்காதீங்க. அருணா ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்? போதும், வெளியே போறீங்களா? ஸ்னேகா, நைட் எனக்கு சாப்பாடு வேணாம். ஆக்சுவலாக ஒரு கிளைண்ட்டோடைய டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் சாப்பிட்டேன்னு கேட்டிங்களா? எப்படிதான் இப்படி செல்ஃபிஷா இருக்கீங்களோ தெரியல. ஐயோ, நான் பேச்சுலர், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல.
உன் புருஷன் மகேஷ். அவர் தான் ஆபீஸ்ல இருந்து வரவே இல்லையே. ஓஹோ, அப்படியா? பை தி வே, நான் ஈவினிங் மகேஷோட ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். நோ, அது வேண்டாம், அது வேண்டாம், அதை விட்டுருவோம். என்ன விஷயம்? இல்லை, நான் ஏதாவது உண்மையை சொன்னேன்னா மகேஷ் வந்து ஏன்டா போட்டு கொடுத்தேன்னு என் சட்டையை பிடிச்சி சண்டை போடுவான். வேணாம். பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் சொல்லனாலும் நீ கோச்சுப்ப. சரி, சொல்கிறேன். ஈவினிங் மகேஷோட ஆஃபீஸ் போயிருந்தேன்னா எம்டியை மீட் பண்ணலான்னு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணி உட்காந்துருந்தேன். நான் ஏதோ பெரிய கிளைண்ட்டோட மீட்டிங்கோ இல்லை ஒரு பெரிய விஐபியோட பேசிக்கிட்டு இருப்பாளோன்னு நினச்சேன். பட் 30 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன் மகேஷ் மட்டும் தனியாக வெளியில் வரான். நான் பியூன் கிட்ட கேட்டேன், இன்னைக்கு எம்டிக்கு மட்டும் தனியாக டீ பார்ட்டியான். அவன் இன்னும் மாறல ஸ்னேகா, அவன் மாற மாட்டான். எந்த பொம்பளைய பார்த்தாலும் பின்னாடியே ஓடிடுறான். என்னமா சொல்லுறான் தெரியுமா? போற நிறுத்துங்க. ஏன் இப்படி வயிற்றுச்சல கலப்புற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உதவி பண்ணனாலும் உபத்திரம் பண்றதுக்கு முதலால வந்து நிக்கிறீங்களே. ஹலோ, நல்லா பிளாஷ்பேக் ஓட்டி பாரு. நான் உனக்கு உதவி பண்ணல. 10 லட்சம், 10 lakhs. அது உதவி இல்ல, கடன். உங்க பிசினஸ். அதுக்கு தான் வட்டி மேல வட்டியை போட்டு ரத்தத்தை இப்படி உரியறீங்களே. அது பிசினஸ். ஸ்னேகா, எப்படி இருக்க? ஏய், நீ சாப்பிட்டியா? ஏன் இன்னைக்கு இவ்ளோ லேட்? இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு சின்ன மீட்டிங், கம்பெனி எப்படி டெவலப் பண்றதுன்னு, அதான் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு இவ்ளோ நேரமா மகேஷ்? ஓகே ஓகே, ஐ அம் சாரி. நாளையில இருந்து சீக்கிரமா வந்துறேன். ஓகே. ஸ்னேகா, மகேஷ் நாளைக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது இனிய வீணை. கவிதைப்பா. கொஞ்சம் நிறுத்துறியா? இவனை விடு. எங்க எம்டி நீ மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹார்லிக்ஸ், பூ, பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க. அவங்களுக்கு உங்க மேல அக்கறை ஜாஸ்தி ஸ்னேகா. உன் கச்சேரி பத்தி கூட விசாரிச்சாங்க. ரொம்ப நல்லவங்க ஸ்னேகா அவங்க. இந்த பிடி. ஸ்னேகா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒருத்தர் அன்பா வாங்கி கொடுத்ததா இப்படியா தூக்கி எறிவாங்க? இது அன்பு இல்ல மகேஷ், வம்பு. நான் எவகிட்ட இருந்தும் அன்பை எதிர்பார்க்கல. அவ யாரவ உங்க எம்டி? எனக்கு போய் பழம், பூ, ஸ்வீட், ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க? நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு வேணா இது பெருசா இருக்கலாம் மகேஷ். எனக்கு இந்த கர்மம் எல்லாம் தேவையில்லை. அவ இதுக்கு பதிலா என்ன எதிர்பார்க்கறாளாம்? என் புருஷனியா? ஏய் ஸ்னேகா, உன் புருஷனை நான் எடுத்துக்கிறேன், அதுக்காக நீ அழுது புரண்டு உடம்பு கெடுத்துக்காத. இந்த ஹார்லிக்ஸ், பழம் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கோன்னு மெசேஜ் விடுறாளா எனக்கு? ஏய் என்னடி வாய்க்கு வந்தபடி பேசுற? எதுக்கு எடுத்தாலும் சந்தேக புத்தியா? ஐயோ மகேஷ், சீதையே ராம மேல சந்தேகப்பட்டான்னு அன்னைக்கு கவிதை மாதிரி ஒரு கதை சொன்னாலே, அதுக்குள்ள மறந்துட்டியா? பாத்தியா? நீ பேசாத, எனக்கு நல்லா தெரியும். நீ தான் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவன் மனசை கலைக்கிற. ஏன்டா தேவையில்லாம என் குடும்பத்தை நீ தலை கை வச்சா ஒண்ணு என்ன? இதுக்கு தான் அப்பவே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாரு அவன் சண்டை. ஏய் மகேஷ் விடுங்க. மகேஷ் விடுங்கன்னு சொல்றேன்ல. எதுக்கு அவர் பிடிக்கிறீங்க? பிரச்சனை நமக்குள்ள தானே. சே பார்சியா கிரிமினல் மாதிரி சிரிக்கிறான். பாரு பாரு. ஏய், ஏன் சிரிப்பே இப்படிதாடா இருக்கும்? அன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கும்போது மட்டும் இதே சிரிப்பு உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தெரிஞ்சது. இப்ப இதே சிரிப்பு கிரிமினல் மாதிரி தெரியுதா? சேயா, இவன் பெரிய கிரிமினல், ஃப்ராட். இவனை நம்பாத. ஏன் உங்க ஃப்ராட் தனத்தால கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்றாருனா? ஸ்னேகா, நான் எந்த தப்பு பண்ணல ஸ்னேகா. ஆபீஸ் ஸ்டாஃப்னா ஆபீஸ் ரூமோட இருக்க வேண்டியதானே. எம்டி ரூம்ல அரை மணி நேரத்துக்கு என்ன தனி டீ பார்ட்டி வேண்டி கிடக்கு? இது அடியேன் உபயம். ஏட்டா கேஷுவலா சொன்னேன். ஐ அம் சாரி. ஏய் ஸ்னேகா, நிஜமா சொல்றேன். அரை மணி நேரம்லாம் மீட்டிங்ல வெறும் 5 நிமிஷம் தான். உனக்கு இந்த கேசவன் பத்தி தெரியாது. இவன் எப்படி நம்மள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரி அந்த அட்வர்டைசிங் கம்பெனியோட எம்டியை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இவன் பினாமி பார்ட்னர். இவன் எம்டியை மிரட்டிட்டே இருக்கான். இவனால அவங்க உயிருக்கும். போற நிறுத்துங்க. அடுத்தவ பிரச்சனை நமக்கு எதுக்கு? ஒரு பொண்ணு வாழ்க்கையில கஷ்டம் வந்த உடனே உதவி பண்ற மாதிரி உள்ள நுழைய வேண்டியது. அதுக்கப்புறம் அதையே சாக்க வச்சு அங்கேயே செட்டில் ஆயிட வேண்டியது. எனக்கு தெரியாதா உங்க புத்தி? மகேஷ், என் வயித்துல உங்க குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. இது தெரியாம நீங்க ஏதாவது சில்மிஷம் பண்ணீங்க, அப்புறம் விபரீதம் ஆயிடும். ஏய் சேயா, சொன்னா கேளுமா ப்ளீஸ். ஏய் ஏன்டா இப்படி தேவையில்லாம நீயா புலம்பாத. மேல போற பாரு. மேல போய் சண்டை போடு போ. சேயா, சேயா சொன்னா கேளுமா ப்ளீஸ். சேயா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. சேயா ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வைதேகி, கையில நாம இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு நம்ம ஏன் கஷ்டப்படணும்? நீ அதிரசம் முறுக்கு எல்லாம் செஞ்சு வை. நான் கல்லாப்பட்டில உட்காந்துக்கிறேன். எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீங்க கல்லாப்பட்டியில உட்காந்துன்னு இத்தனை அமுக்கி வச்சேடானா
நான் கடங்காரியா ரோட்ல திரிய வேண்டியதுதான். நான் ஒன்றும் திருடலையே. இந்த முதியோர் சேமிப்பு திட்டம் மாதிரி அப்புறமா சாப்பிடலான்னு எடுத்து வச்சேன். போதும், குழந்தை காயத்ரி எழுந்தோன்னு அவளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், எடுத்து தனியா வச்சுக்கோங்க. நமக்குன்னு ஒன்றும் எடுத்து வைக்கலையா? விளையாடுறீங்களா? வத்சலா மாமி பிள்ளை துபாய் போறான், அவனுக்காக பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கணும். அப்பா என்ன ஸ்மெல்லு, முறுக்கு அதிர்சம். நம்பாத்துக்கு இல்லப்பா, எய்தாத்துக்காக பண்ணது. டேஸ்ட்டுக்கு கூட சாப்பிடக்கூடாதா மம்மி? இந்தாங்க. ஸ்னேகா எப்படி இருக்கா? எப்படி இருப்பா? எம்டி தாராவால மகேஷுக்கும் ஸ்னேகாவுக்குள்ள பூகம்பம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த தாரா அவனை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன்றா. படவா, அவனுக்கு கன்னி ராசி ஜாஸ்தி. சண்டை போடாத நேரத்துல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. மசக்க இப்படிதான் காயத்ரிய பிள்ளையான் இருக்கிறப்பவும் என் கூட சண்டை போட்டு மகேஷ் கூட தனியா இருந்தா. நான் தான் பெத்த மனசு கேட்காம அவளுக்கு பட்சணம் பண்ணி எடுத்துன்னு போய் அவத்து வாசல்ல வச்சுட்டு போய் மறைஞ்சு நின்னுட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்க மாமி, ஸ்னேகாவையும் மகேஷும் பிரிக்கிறதுக்கு நான் எல்லா வித முயற்சியும் எடுத்தாச்சு. என் பொண்ணு பிள்ளையான் இருக்கா, அவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறது கூட அங்க யாரும் இல்ல. இந்த நேரத்துல என்னென்னமோ சாப்பிடணும் போல இருக்கும். தனியா சமைச்சு சாப்பிடுறதோட கொடுமை வேற எதுவுமே இல்ல தெரியுமா? வைதேகி, நீ இவ்வளவு ஃபீல் பண்றதை விட ஒரு தூக்குவாளியில அதிரசம் முறுக்கு எல்லாம் போட்டு கொடுத்து அனுப்ப. மாவு தான் இருக்க, நம்ம அப்புறம் சுட்டுக்கலாமே. உங்களால கொஞ்சம் எடுத்துட்டு போக முடியுமா? ஐயோ போட்டு கொடுங்க, தாராளமா கொண்டு போய் கொடுக்குறேன். இந்த பலகாரத்தெல்லாம் பார்த்து அப்புறமா என் பொண்ணோட கல்லு மனசு கரையுமா? என் பேச்ச மதிப்பாளாவா? இந்த அதிரசத்தை கொடுத்து ஒரு ஊரையே வாங்கலாமே. ஸ்னேகாவையும் ஈஸியா வாங்கிடலான்றீங்க. கரெக்ட். என் பொண்ணு தான் குழந்தை பெத்து நான் பாட்டி ஆனதுக்கு அப்புறமும் என் பொண்ணை என்னால மறக்க முடியல. அவ எப்படி தான் பெத்த குழந்தைய மறந்துட்டும் நிம்மதியா இருக்கோ எனக்கு தெரியல. பேசாம பலகாரத்தோட காயத்ரியும் ஒரு தூக்கு பாத்திரத்துல போட்டு பார்சல் அனுப்பிச்சிரு. தரமாட்டேன். நான் எதுக்கு தரணும்? நான் பொண்ணு பாசத்துக்காக ஏங்குற மாதிரி அவளும் தான் பொண்ணு பாசத்துக்காக ஏங்கட்டும். ஏங்க அம்மியா போயிடுவா, ஏங்க வா. தாய் பாசம் முத்திருச்சு போல இருக்கு. எல்லாம் அந்த படுபாவி மகேஷ் பண்ற வேலை. அதானே, மருந்து குடிக்கிறப்ப குரங்க பத்தி நினைக்கலையேன்னு நினைச்சேன். கரெக்டா நினைச்சிட்டியே. அவன் போடுற சொக்குப்படியில மயங்கி கிடக்குறான். அவன் உன்னை விட பெரிய சமயக்காரனா இருப்பான் போல இருக்கு. இந்தப்பா, இந்த பட்சணத்தை எப்படியாவது என் பொண்ணு கிட்ட கொண்டு சேர்த்துரும். எனக்கே என் கையால கொண்டு கொடுத்து அவ சாப்பிடுற அழக பார்த்து ரசிக்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க அந்த கடங்கார பாவி மூஞ்சியை காமிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பான். எனக்கு அவனை பார்க்க பிடிக்கல, அதனாலதான் வரல. கவலைப்படாதீங்க மாமி, நான் கொண்டு போய் பத்திரமா சேர்த்துறேன். அப்புறம் அவன் கேட்பான் ஏது என்னன்னு. துருவி துருவி நீ அம்மா வாக்குல வந்ததுன்னு பொசுக்குன்னு சொல்லிடாத. ஸ்வீட் ஸ்டால்ல வாங்கினதுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ. சரி, உனக்கா பொய் சொல்ல தெரியாது, அதான் விதவிதமா புழுகுவிய. ஏன் பாட்டி ஏத்துற மாதிரி ஏத்தி கடைசியில கவுத்துட்டீங்களே. கொண்டு போய் ஐயோ சேர்த்துறேன் ஐயோ மாமி. ஐயோ ஐயோ ஐயோ, எதிராத்துக்காரனண்டே பட்சணம் பண்ணி கொடுக்கறேன்னு கைய நீட்டி காசை வாங்கிண்டி இப்ப தான் பொண்ணுக்கு பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கா. திருட்டு கழுத, ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்ல. இரு இரு, பொறுமையாரு. உனக்கு அதிரசம் இருக்கு, ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. இதோ பாருங்க, நான் ஒன்னும் திருடல, கமிஷன் அடிக்கல. அவளுக்கு தர வேண்டியது 100 முறுக்கு 200 அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். அது உள்ள தனியா இருக்கு. நான் என் கை காசை போட்டு என் பேத்திக்கு தனியா பண்ணி கொடுத்தேன், அதுதான் கொடுத்து அனுப்புறேன். என்னமோ இப்பதான் இவ பொண்ணுக்கு புதுசா கல்யாணமாயி பிள்ளையான் இருக்கா மாதிரி பட்சணங்களை பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கா. கழுத்துல தாலி ஏறல, முதல் குழந்தைக்கே அஸ்திவாரம் சரியில்லை, இதுல 2வது சனியனுக்கு தடபுடலா வரவேற்பு நடந்துட்டு இருக்கு. வெக்காங்கட்ட குடும்பம். ஏன்பா கேசவா, நீ எப்ப கொரியர் சர்வீஸ் ஆரம்பிச்ச? நீங்க கிளம்புங்க. சரி மாமி. வெயிலுக்கு வேர்க்குரு, குளிருக்கு கொசுக்கடி, எப்ப பார்த்தாலும் உங்க இம்சை இந்த ஆத்துல இருந்துட்டே தான் இருக்கும். பாட்டி, காயத்ரி தூங்குற, அவளுக்கு பசிக்கும், நான் எழுப்புறேன். நீங்க போய் அதிர்ஷ்டத்துக்கு மாவு ரெடி பண்ணி வைங்க. குட். என் பையன் நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கான். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கான். பையன் தான் பிறப்பான்னு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நான் பையன் தானே கேட்டேன். ஐ, நீங்க கேட்டா குடுக்கறதுக்கு இதென்ன டெய்லர் கடையா? எனக்கு என்னமோ பொண்ணுதான் பிறக்கும்னு ஸ்னேகா, தோணுது. ஏன் ஸ்னேகா இப்படி எல்லாம் சொல்ற? சும்மா ஒரு தமாஷ்காக தான் சொன்னேன். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா பையன் தான் பிறப்பான். பையன் பிறக்கலனாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் பையன் பிறக்கிற வரைக்கும். அட பாவமே, இதென்ன காலேஜ் எக்ஸாமா என்ன? பாஸ் பண்ற வரைக்கும் அரியர் வச்சு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. நீங்க வேணா பாருங்க, ஒரே அட்டெம்ப்ட்ல பையன் தான் பிறப்பான். குட், அதான் வேணும் எனக்கு. ஸ்னேகா, சந்தோஷமா இருந்தேன், வந்துட்டான். மகேஷ், என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அதானே, நீ வந்துட்டா சந்தோஷம் எங்க நீடிக்க போகுது? இப்பவே சிரிச்சு பாத்துக்கிறோம். ஏன் சும்மா என்னை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க? நான் உன்னை பத்தி ஏதாவது தப்பா சொன்னனா? சரி, அதை விட.
நீ சாப்பிட்றதுக்கு அதிர்சம் முறுக்கு பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஹை உண்மையிலேயே இப்பெல்லாம் பயங்கரமா பசிக்கிறது தெரியுமா? வாவ், ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு தாம்மா நானே போய் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். நீ புள்ளத்தாச்சு, இந்த நேரத்துல உன் புருஷன் தான் இதெல்லாம் உனக்கு செய்யணும். இவனுக்கு தான் அந்த அளவு சாமர்த்தியமும் இல்லை, அக்கறையும் இல்லை. இது உங்க அண்ணன் விட்டு செய்யணும். சாப்பிடு. பலகாரத்தை கொடுத்து பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டான். இன்னும் என்னென்ன நடக்க போதோ. வெறும் இன்ச் டேப் மட்டும் வச்சு அளந்துகிட்டு இருந்தா வயிறு வளராது. குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னா ஏதாவது போஷாக்கா குடுக்கணும் மச்சான். என்னது மச்சானா? என்ன மச்சான் கூப்பிட வெளில வச்சுக்கத சொல்லிட்டேன். அதிர்சம் முறுக்கு எப்படி இருக்கு ஸ்னேகா? நீங்க போய் சொல்லிருக்கீங்க. ஐயோ, சத்தியமா இது அதிர்சமும் முறுக்கும் தான். நான் அதை சொல்லல. நீங்க இத கடையில இருந்து வாங்கல. சத்தியமா இத கடையில இருந்து வாங்கிட்டு வரேன். எந்த கடையில இப்படி தூக்கு பாத்திரத்துல அதிரசத்தையும் முறுக்கையும் போட்டு கொடுக்கறா? அது மட்டும் இல்ல, இது எங்க அம்மா செஞ்சது. டேஸ்ட் வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஐயோ, பயங்கரமான ஆள் ஸ்னேகா நீ. உனக்கு சிஐடி மூளை, சிபிஐ மூக்கு. கரெக்ட்டுமா. நான் உங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். என் பொண்ணு புள்ளத்தச்சியா இருக்கா, அவளை கவனிக்க யார் இருக்கா? இந்த கடங்காரம் பாரு. ஐயோ, அவங்க அம்மா சொன்னதுதான் நான் அப்படியே சொல்றேன். இந்த கடங்கார பாவி. அதெல்லாம் ஒரு தடவை சொல்லிட்டீங்கல, மேல சொல்லுங்க. இந்த கடங்கார பாவி. எங்க அப்பா சும்மா அதே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் சொல்லிட்டேன். நடுவுல இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத. அப்புறம் அவங்க அம்மா சொன்னா நான் எப்படி ஒரு ஃப்ளோவா சொல்ல முடியும்? நடுவுல பேசாத. இந்த கடங்கார பாவி என் பொண்ணு சரியாவே கவனிச்சுக்க மாட்டான். தயவு செஞ்சு இதை எப்படியாவது என் பொண்ணுகிட்ட சேர்த்துரு. நான் செஞ்ச பலகாரம் தெரிஞ்சதுன்னா இந்த பழா போனவன் அதை சாப்பிட விட மாட்டான். அதனால கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு போய் சொல்லி உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். ஆனா நீ பயங்கர புத்திசாலி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஸ்னேகா, அப்பவே சொல்ல இவன் வந்து பலகாரத்தோட ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்க போறான்னு. அதே மாதிரி நடக்குது. நீ இந்த பலகாரம். அம்மா. ஏய் ஸ்னேகா. காயத்ரி. ஸ்னேகா, என்னமாச்சு? அம்மா, அதுக்கு இல்ல மகேஷ், எனக்கு இவ்ளோ வயசாயிடுது. ஒரு குழந்தைய பெத்து இப்ப 2ஆவதா உண்டாயிருக்கேன். எங்க அம்மா பேத்தியே எடுத்துட்டா. ஆனா இன்னும் தாம் பொண்ணு மேல மாறாத பாசத்தோட இருக்கா. பாருங்களேன், இது நாள் வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. ஏய் ஸ்னேகா, இதுல அலறதுக்கு என்ன இருக்கு? எல்லா அம்மாவும் தான் பொண்ணுக்கு குழந்தைக்கு செய்யறது தானே இது. இது அடிப்படை அன்பு, பாசம், அவ்வளவுதான். எனக்கு அந்த குடுப்பனை இருக்கா மகேஷ்? நீங்க சொல்ற இந்த அடிப்படை அன்பு எனக்கு இருக்கா? நான் ஒரு நல்ல தாய் தானா? காயத்ரி நான் இந்த அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்னா? நம்ம காயத்ரி சாப்பிட்டதை நான் ரசிச்சதே இல்லையே. அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை, இதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டதே இல்லையே மகேஷ். இவனும் அந்த குழந்தைக்கு அப்பா தானே. இவனுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை பத்தி ஏதாவது யோசிச்சிருப்பானா? ஆனா அந்த எம்டி தாராவை பத்தி மட்டும் கேளு. அவளுக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஹாட் சாக்லேட் பிடிக்கும்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுப்பான். கேசவா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? ஏன் இப்படி துரத்தி எங்க 2 பேத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டே இருக்க? ஐயோ மகேஷ், நான் நடந்த உண்மையை தான் சொல்றேன். ஓ, உனக்கு இது பிடிக்கலன்னா விட்டுரு. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, சாப்பிடு. ஏய் இங்க பாரு மகேஷ், நான் ஒரு நல்ல தாய் தானே மகேஷ்? நீங்க ஒரு நல்ல தகப்பனா? ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம லட்சியத்தை அடையறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நம்ம குழந்தைய பிரிஞ்சிருக்க போறோம். எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தைங்களை இந்தியால விட்டுட்டு ஃபாரின்ல இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி நினைச்சுக்க, ஓகே? சரி, இதை சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, எனக்கு வேணாம். அது மட்டும் இல்ல, நீயும் சாப்பிட வேண்டாம், தூக்கி போடு. மகேஷ், இது எங்க அம்மா எனக்காக ஆசையா பார்த்து பண்ணி கொடுத்திருக்கா. ஆமாண்டி, வார்த்தைக்கு வார்த்தை கடங்கார பாவிய, அயோக்கிய ராஸ்கல், கொடும்பாவின்னு என்ன சபிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிடுமா? அவங்க எது கொடுத்தாலும் அது விஷம் தான். நான் சாப்பிட மாட்டேன், தூக்கி எறி. மகேஷ், என்ன பண்றீங்க? பாரு, நான் உனக்கு கடையில எவ்வளவு பலகாரம் வேணா வாங்கி தரேன். ஆனா நீ இத சாப்பிட கூடாது. எங்க வாங்கினாலும் அம்மா பண்ற மாதிரி ஆயிடுமா? நான் தர உன் மாட்டேன். மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு எம்டி எவ்வளவு ஆசாசியா உனக்கு பலகாரம், ஹார்லிக்ஸ், பூ எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. உனக்கு அவங்கள பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி எறியல. உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? விட மாட்டேன், விட மாட்டேன்.